கோபிகா ஜீவனஸ்மரணம் நமः பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயாதிபர சக்திக்கு ஜானகி கந்த ஸ்மரணம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய ஸ்வாமிக்கு समस्त भक्त मंडली की देवा ओम. இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான். அவன் இல்லாத இடமே இல்லை. ஒவ்வொரு வினாடியும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பழைய புராணங்களிலிருந்து எடுத்து ஒரு சில உதாரணங்களை நேற்று பார்த்தோம். இறைவன் என்று ஒருவன் இல்லவே இல்லை என்று சில பேர் சொல்றான். அவனை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஒரு தாய் இல்லாமல் ஒரு மகன் இருக்க முடியாது, மகள் இருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அவசியம். அந்த தாய் பிறக்க வேணுமானால் அவளுக்கு ஒரு தாய் வேணும். அந்த தாயும் பிறக்க வேணுமானால் அவளுக்கு ஒரு தாய் வேணும். ஆக இப்படி முட்டிக்கொண்டே போனால் எங்கோ அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆகையால் இந்த உலகத்திற்கெல்லாம் முதலாக விளங்கக்கூடிய ஆதி பரம்பொருளாக விளங்கக்கூடிய இறைவன் ஒருவனே ஆதியும் மத்தியமும் அந்தமும் அனாதியுமாக விளங்குகிறான் என்று மகான்கள் பேசுகிறார்கள். நம்முடைய சமயத்தில் நேற்று கூறின மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறார். சில பேர் சிவனை ஆராதிக்கிறார்கள், சில பேர் விஷ்ணுவை ஆராதிக்கிறார்கள், சில பேர் கண்ணனை ஆராதிக்கிறார்கள், சில பேர் கந்தனை ஆராதிக்கிறார்கள். இதெல்லாம் வேற வேற தெய்வமா? அதுக்குதான் போண்டா இட்லி தோசை கதை நேற்று சொன்னேன். மூலப்பொருள் ஒன்றுதான். அது எவ்வடிவம் தாங்கி நிற்கிறதோ அவ்வடிவத்திற்கு ஏற்ப அது பெயரை தாங்கிக் கொண்டு நிற்கிறது. உளுந்து மாவும் அரிசி மாவும் மூலப்பொருள் ஒண்ணு. சக்தி சிவனும் ஒரே ஐட்டம். ஒரு கரண்டி போய் ஒரு தேய் தேய்ச்சா தோசைன்னு பேரு, அவ்வளவுதான். அதே மாவை உருட்டி எண்ணெயில போட்டா போண்டான்னு பேரு. அதையே ஒரு கரண்டி விட்டு ஆவியில வேக வச்சா இட்லின்னு பேரு. ஆக இட்லி என்று உருவத்தினாலே அதுக்கு பேரு, போண்டான்னு அதுக்கு உருவத்தினால பேரு, தோசைன்னு அதுக்கு உருவத்தினால போரு. ஆராய்ந்து பார்த்தால் வடிவங்கள் வேறாக இருக்கலாம், ருச்சி வேறாக இருக்கலாம், மூலப்பொருள் ஒன்றுதான். அதுபோல் இறைவன் ஒருவனே. எந்த பெயர் கொடுத்து நாம் அவனை அழைக்கிறோமோ, எந்த உருவம் கொடுத்து நாம் அவனை வணங்குகிறோமோ, அவ்வுருவம் தாங்கி அப்பெயர் தாங்கி அருள் புரிகிறதான் பரபிரம்மத்தின் ஜோலி. சில பேர் கூறுவார்கள், நம்முடைய சமயத்தில் நீங்கள் எல்லாம் என்ன விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள்? ஒரு பையன் கேட்டான் என்ன, யோ சாமியார, அந்த கல்லில என்ன ஆக்கியதுன்னு எங்க ஊர்ல, எங்க ஊர் தமிழ் மெட்ராஸ், அந்த கல்லில என்ன ஆக்கியது, அதாவது கல்லிலே என்ன இருக்கிறது, அதான் தமிழ். அவன் கேட்கிற போது கல்லில என்ன ஆக்கியது, கல்லுள்ள கடவுள் இருக்குதா? ஏன் ஊரெல்லாம் ஏமாத்துறீங்க? அந்த பையன் என்ன பார்த்து எனக்கு இப்படி உள்ள ஆளுகளை கண்டா மிச்சம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சாதாரண இட்லிக்கு சட்னியே ஒஸ்தி, கொஞ்சம் கூட வெங்காய சாம்பார் போட்டா விடுவான் அவனாவது. இந்த கேஸ் எல்லாம் வெங்காய சாம்பார் கேஸ், உரிச்சி எடுக்க வேணும். உரிச்சி எடுத்தா நல்ல மனம். அப்படி இப்படி கொஞ்ச நாள் பழகினா என்னமோ அவனுக்கு தோன்றியது,
சாமி எங்க வீட்டுக்கு வருவீங்களான்னா நிச்சயமா போக வேணுமே. இந்த மாதிரி ஆளுகிட்ட தான் போக வேணும். இந்த மாதிரி ஆளுக்கு தான் நம்ம உண்மையை எடுத்து சொல்லி திருத்த வேணும். நான் ஒரு 4-5 பேரோட போனேன். என்னமோ எப்படியோ எதுக்கும் கையில ஒரு 4-5 பேர் இருக்கட்டும் போனேன். நான் போற அன்னைக்கு அவன் வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். புது வீடு வாங்கியிருக்கான் போல இருக்கு. சுண்ணாம்பு பெயிண்ட் கிண்டு புதுசா பண்ணியிருக்கான். இல்ல பழைய வீட்டை புதுசாக்குறானோ தெரியாது. கண்டபடி சோபாவை சேரி ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிறோம். எங்களை நாங்க திடீர்னு வருவோம் அவனுக்கு தெரியாது. உடனே பரபரப்பு. உடனே தூக்கி போட்டா ஒரு நாற்காலி தூக்கி துண்டாலியா தட்டி கிட்டி உட்கார வச்சான். உட்காந்து மற்றவங்க எல்லாம் கூட வந்தவங்க பின்னால நிக்கிறாங்க. இவன் சுண்ணாம்பு அடிக்கிறதுனால வீட்டுல ஏற்கனவே மாட்டியிருந்த போட்டோக்களை எல்லாம் கட்டி ஒரு பக்கம் அடுக்கி வச்சிருந்தான். பாருங்க வேடிக்கை, அந்த மேல உள்ள போட்டோவை பார்த்தேன். எல்லா போட்டோவையும் கவுத்து வச்சிருந்தா அந்த ஒரு போட்டோ நிமித்தி வச்சிருந்தான். காரணம் என்னன்னா கண்ணாடி ஒடிஞ்சிருக்கு. கவுத்து வச்சா கண்ணாடி கீழே விழும். அதனால நிமித்தி வச்சிருந்தான். போட்டோவை பார்த்தா இவன் மூஞ்சுக்கும் அவன் மூஞ்சுக்கும் கொஞ்சம் ஒத்துமை இருந்தது. இவனுடைய முகத்திற்கும் அந்த போட்டோவில் உள்ள முகத்துக்கும். அப்ப இவன் போட்டா தானா எட்டி பார்த்தா தாடி மீசையெல்லாம் நிறைச்சிருந்தது. ஆனா ஒண்ணு போல இருக்கு முகம். தீர்மானம் பண்ணி கூட நிச்சயமா இது இவன் அப்பம் போட்டோதான். ஏன்னா இந்த பையன் இளைஞன், 25-26 வயசு இருக்கும். அது ஒரு 60-70 வயசு இருக்கும். முகம் ஒண்ணு போல இருந்தாலும் அந்த நரை மயிர் காட்டி கொடுத்து விட்டது நிச்சயமா இவன் இல்ல. வருங்காலத்துல 60 வயசு இருந்தா இப்படி இருப்பான். சமயம் கிடைச்சா விடுவேனா? சமயத்தை பத்தி பேசுற போது சமயம் கிடைச்சா விடுவேனா? வாயில் அந்த உமிழ் நீரை நன்னா ஒன்னா சேர்த்தினேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்தி அவன் எதிரவே என்ன பண்ணா அந்த போட்டோ மேல துப்பினேன். நடக்கட்டும், கூட 4 பேர் இருக்கானே. இந்த பயலுக்கு வந்ததே கோபம். யோ சாமியாரே, போனா போது மரியாதையா இருக்கேன். ஏதோ இடங்களுக்கு நல்லது பண்றியே நல்லது சொல்றியே நினைச்சிட்டு ஏதோ எனக்கு சாமி தெய்வம் நம்பிக்கை இல்லாவிட்டா கூட நீ எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி எல்லாம் பண்றேன்னு கேள்விப்பட்ட போனா போகுது வீட்டுக்கு வான்னு சொன்னா இந்த மாதிரி எங்க அப்பா போட்டோ மேல துப்பறைய அவனுக்கு புத்தி இருக்கான்னு கேட்டான். சந்தோஷம் எனக்கு. இவன் ஒத்தனாவது கேட்டானே என்ன. ரொம்ப பேர் பயப்படுறான் இருக்கான்னு கேட்கறதுக்கு. ஏன்பா தம்பி என்ன உனக்கு அப்படி என் மேல கோவம்? எங்க அப்பா போட்டோ மேல ஏன் எச்ச துப்பினேன்? அச்சோ, நான் உங்க அப்பா மேல ஏடா துப்பினேன்? எங்க இருக்காரு? அவர் செத்து போய் 7 வருஷம் ஆச்சு. ஏடா உங்க அப்பாவோ செத்து போயிட்டார். சுடுகாட்டுல வச்சு எரிச்சு மண்ணோட மண்ணா சாம்பலோட சாம்பல் ஆகி போச்சு. இது வெறும் போட்டோ தானே. எச்ச வந்துட்டு துப்பணும். அப்படி இப்படி பார்த்தா துப்ப இடம் இல்ல. நான் துப்புற இடத்துல நீ போட்டோ வச்சா தப்பு என்னதான்? ஏயா நான் போட்டோ மேலதானே துப்பினேன், உங்க அப்பா மேலையா துப்பினேன்? அவர்தான் பூட்டார. அவ சொன்னா, யோ சாமியார, உனக்கு இது போட்டோயா, எனக்கு எங்க அப்பா ஐயா. இதேதான் நாங்களும் பண்றோம். உனக்கு அது கல்லு, எங்களுக்கு அது சாமின்னு சொன்ன. எப்படி உன் போட்டோவிலே உன் தகப்பனாரை நீ நினைத்து வழிபடுகிறாயோ, அந்த போட்டோ மாட்டி மாலை கீழே போட்டு சந்தன போட்டு வைக்கிறையோ, அதுபோல நாங்களும் கல்லிலே கடவுள் இருக்கிறான் என்று எங்களுக்குள்ளே நம்பி வழிபடுகிறோம். நிச்சயமா கல்லுக்குள்ள சாமி இருக்கான்னா தெரியாது. அந்த கல்லிலே இருப்பதாக பாவனை கொண்டு. ஆகினால நம்முடைய சமயத்திலே முக்கியம் நம்பிக்கை. கல்லுக்குள்ள சாமி இருக்கான்னா நீ நம்பினா அங்க இருக்கு. நம்பினார் கெடுவதில்லை. இது நான்மறை தீர்ப்பு. நீ நானும் போட்ட தீர்ப்பு இல்லை. மறைகள் 4 சொன்ன தீர்ப்பு நம்பினோர் கெடுவதில்லை. நம்ப வேணும். புதுசா வீடு வாங்கினான். டிசம்பர் மாசம் வந்துடுத்து. தேதி 14, விடிஞ்சா 15. ஜனவரி மாசம் பிறக்க இன்னும் 15 நாள் இருக்குது. உங்க ஊர்ல எப்படி தெரியாது, எங்க ஊர்ல எல்லாரும் இந்த கேலண்டருக்கு வேட்டையாடுவாங்க.
எங்கேயாவது கடகண்ணியில போய் சாமான் வாங்கினா கூட அவன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு கேலண்டர் ஒன்று பரிசு கொடுப்பான். நல்ல லட்சுமி போட்ட கேலண்டர், சரஸ்வதி, முருகன், சிவன், கண்ணன், ஆஞ்சநேயன், இது போன்ற அழகான படங்கள் எல்லாம் போட்டு கேலண்டர் கொடுப்பாங்க கடையில். அது சில கேலண்டர்கள் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். சில வீடுகளை பார்த்தா கேலண்டர் ஏங்க ரொம்ப நல்லா இருக்குது, எங்கெங்க வாங்கினீங்க? இந்த கடைக்கு போனேன், அங்க சாமான் வாங்கின போது கொடுத்தாங்க. இந்த கடையை தேடிட்டு ஓடுறான் இவன். நல்ல காலம் அதிர்ஷ்டம், ஒரே ஒரு கேலண்டர் மிச்சம் இருந்தது. இவன் சாமான் வாங்கினதே அந்த கேலண்டருக்காக வாங்கினா. அவ்வளோ அழகான கேலண்டர் வாங்கினா. வரும் வழியிலேயே செரங்கன் ரோட்ல ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சான், பிரேம் பண்ற கடை. படத்தை கொடுத்தா பிரேம் பண்ணினான். நல்ல பிரேமா போடுங்க, 2.5 இன்ச்சு போடுங்க, நல்ல கனமா இருக்கட்டும், பார்வைக்கு அழகா இருக்கட்டும். நல்ல ஹூக்கு போடுங்க, சைட்ல வளைய வையுங்க, 2 ஆணி குத்துங்க மேல மாலை மாட்டுறதுக்கு, பின்னால தகம் போடுங்க ஐயா. எல்லாம் பளிச்சுன்னு போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். இவனுக்கு 2-3 குழந்தைகள். எல்லாம் ஆதியில இவன் தவம் பண்ணியிருக்கா. கிஷ்கிந்திலிருந்து வந்து பிறந்திருக்கு. கிஷ்கிந்தா தெரியுமா? அனுமார் கூட்டம் உள்ள இடம். அங்கிருந்து வந்து 2-3 குழந்தை இவனுக்கு பிறந்திருக்கு. ஒன்னையும் ஒரு இடத்துலயும் வைக்காது. எதை கொடுத்தாலும் சாதாரண இந்த மைக் அந்த பிள்ளைகிட்ட கிடைச்சதுன்னா இது செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணும் அந்த குழந்தை. அந்த மாதிரி 1-2 இருந்தா 2-3 டிக்கெட் மொத்தம். ஆக இந்த படத்தை மாற்றினா இந்த பிள்ளைங்க சும்மா இருக்காது, படத்தை ஆட்டும், இழுக்கும், கண்ணாடி உடையும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்கேன், புது வீடு வேற, நாளைக்கு கிரக பிரவேசம், புதன்கிழமை, என்னடா பண்றதுன்னு பார்த்தா உயரமா கொண்டு போய் மாட்டலாம். உயரமா மாட்டலன்னா புது வீடு, ஒரு பெஞ்சு ஸ்டூலு நாற்காலி ஒண்ணும் இல்ல. ராத்திரி தான் வேன்ல வரப்போகுது. இன்னைக்கு ராத்திரி என்ன குருஜி, கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே. நினைவுபடுத்துறேன், நிஜமாவே இன்னைக்கு ஏதோ கிரக பிரவேசம் நினைக்காதீங்க. உயரமா மாட்டணும், ஸ்டூல் இல்ல, பெஞ்சு இல்ல. ராத்திரி 10 மணிக்கு மேலதான் ஆர்டர் பண்றான் கான்ட்ராக்டர். அவன் வேன்ல கொண்டு ரப்ப போறான். காலையில விடிஞ்சா சமாச்சாரம், கிரக பிரவேசம். என்ன செய்வான்? உயரமா ஓட்டணும். இந்த ஆளு கொஞ்சம் உயரமா இருந்தா பரவாயில்ல, அகத்தியர் பரம்பரை. இவன் உயரமே மொத்தம் 3.5 அடி. அப்படி ஒரு பரம்பரை. 3 அடி உள்ளவன் எவ்வளவு அடி ஒட்ட முடியும்? இன்னும் ஒரு 1.5 அடி, 1 அடி தான் வச்சு ஒட்ட முடியும். 4 அடியில ஒட்டலாம். பிள்ளைங்களோ பிடிச்சி இழுக்கும். என்னடா பண்றதுன்னு பார்த்தா சென்னையில திறந்தா பக்கத்து பிளாட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அவங்க லைசன்ஸ் வாங்கி. பார்த்தா அங்க நிறைய செங்கல் போட்டு வச்சிருந்தது. கிட்டு கிட்டு கிட்டுன்னு போனா பக்கத்து வீட்டு செங்கல் தானே. ஒரு 7-8 செங்கலை பொறுக்கிட்டு வந்தான். செங்கல் மேல செங்கலை வச்சான். அது மேல ஏறி நின்னா போட்டோவை மாட்டினான். காரியம் முடிஞ்சாச்சுன்னா செங்கல் வீட்டுக்குள்ள வைக்கலாமோ? காலையில கிரகப்பிரவேசம், அதுமா வெறும் செங்கல் வீட்டுக்குள்ள வைக்கப்படாது. சட்டம். செங்கலை வந்து கீழே கொண்டு போலாம். கொண்டு வர்ற போது போய் எடுத்துன்னு வந்தான். எடுத்து மறுபடியும் அங்கேயே வைக்கலாம். என்ன பண்ணா தூக்கி எறிஞ்சான் ஜன்னல் வழியா வெளியில. அப்போ ஒரு சில மாரியம்மன் பக்தர்கள், மகமாயி பக்தர்கள், அவங்க இந்த மார்கழி மாசம் கூழ் ஊத்துறதுன்னு ஒண்ணு உண்டு. சித்திரை மாசம் ஒரு கூழ், ஆடி மாசம் ஒரு கூழ், மார்கழி மாசம் ஒரு கூழ்னு சம்பிரதாயம் கிராம தேவதைகளுக்கு ஊத்துவது வழக்கம். அப்ப மார்கழி மாசம் கூழ் ஊத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? புதுசா செங்கல் எடுத்து அதைத்தான் பூஜையில வச்சு மகமாயி மாதிரி வேப்பலை தான் வச்சு பண்ணுவாங்க. இவன் செங்கலை தேடிட்டு வராங்க ஒரு 4 பேர். இது பொத்துன்னு வந்து வெள்ள விழுந்துதா, ஐயோ மகமாயே மேலேந்து போட்டுட்டா எடுத்துக்கிடான். உடையாத செங்கலா ஒரு செங்கலை எடுத்தான். அந்த செங்கல் மேலதான் இந்த அகஸ்தியர் ஏறினார் மேல கேலண்டர் அடிக்க. அந்த செங்கலை கொண்டு போனா அந்த முச்சந்தியில கொண்டு வச்சா, ஒரு பந்தலை போட்டா, அந்த செங்கலுக்கு மஞ்சள் பூசினா, குங்குமம் பட்டை அடிச்சா, சந்தனம் வச்சா, சுத்திவில வேப்பலைய வச்சா, விளக்கு ஏத்தினா, உடுக்கை எடுத்துட்டா, பாட்டெல்லாம் பாடி மகமாயி பேர்ல பூஜை நடக்குது.
காலையில இந்த பிள்ளையாண்டா கிரக பிரவேசம் ஒழுங்கா முடிச்சான். கிரக பிரவேசம் முடிச்சு அங்கிருந்து வீட்டுக்கு ஆபீஸுக்கு போகணும். குழாயெல்லாம் மாட்டிக்கிட்டா வீட்டுக்கு இறங்க வந்தா அப்படி டேர்னிங் பாயிண்ட் முச்சந்தி அங்கதான் இந்த செங்கலை வச்சு மாரியம்மன் பூஜை நடக்குது. உடனே நின்னா ஆஹா இன்னைக்கு கிரக பிரவேசம் முடிஞ்ச உடனே ஆபீஸுக்கு போறேன், மகமாயி பூஜை நடக்குதுன்னு செருப்பை கைட்டி ஒரு ஓரமா வச்சான். பக்தியா போய் நின்னா கன்னத்துல போட்டுண்டா தாயே காப்பாத்துனா அந்த பூசாரி வந்தார். அந்த செங்கல்ல இருந்து கொஞ்சம் குங்குமம் கொடுத்தார். தாயே மகமாயி காப்பாத்துன்னு போயிட்டான். நன்னா கவனிங்க, முதல் நாள் இந்த செங்கல் மேல ஏறி நின்னுதான் இவன் கேலண்டர் அடிச்சான். அதே செங்கல் தான் அங்க மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு இருக்கு. தாயே மகமாயின்னு கும்பிட்டான். இப்ப சொல்லுங்க, இவனுடைய நம்பிக்கையில தெய்வம் இருக்கா, அந்த செங்கல்ல தெய்வம் இருக்குதா? சொல்லுங்க. தூங்குறீங்களா? ஆக நம்முடைய நம்பிக்கையிலே இறைவன் இருக்கிறார். ஒரு கல்லிலே இறைவன் இருக்கிறார் என்று நம்பினா நிச்சயமா இருப்பான். அதைத்தான் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், துரிதத்தை பரிகரிப்பான், ஒன்னிலும் இருப்பான், எண்ணிலும் இருப்பான், உலக அனைத்திலும் இருப்பான், உள்ளிலும் இருப்பான், வெளியிலும் இருப்பான், உலக அனைத்திலும் இருப்பான். எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைவுற்றார் போல் கள்ள மனத்துள்ளோர்க்கு காணப்படாத கண்ணன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று பெரியவர்கள் பாடினார்கள். அப்பேற்பட்ட பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கிறது. இதைத்தான் வேதங்கள் கூறுகின்றன. வியாபனோதி இதி விஷ்ணு. விஷ்ணு என உடனே சங்க சக்கரம் கஜா பத்மன்னு அர்த்தம் இல்ல. எங்கும் பரவி இருக்கிற ஒரு பரம்பொருள் எதுவோ அதுக்கு பேரு விஷ்ணுன்னு பேர். அப்பேற்பட்ட பரம்பொருள் உலகத்தை எல்லாம் படைக்கிறது. இப்ப கற்பனையினால கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். இறைவனும் இறைவியும் இணைந்து நிற்கிறார்கள். சுவாமி தங்கள் கையிலே என்ன என்று கேட்கிறாள். இறைவனுடைய கையிலே ஒரு தங்க கோப்பை இருக்கிறது. கோப்பைக்குள் என்னவென்று கேட்டாள் உமையவள். இறைவன் கூறுவான், இக்கோப்பைக்குள்ளே படைத்தல் சிருஷ்டி என்னும்படியான ஒரு பாலினை அமுதத்தை வைத்திருக்கிறேன். இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா, இப்போ இந்த கோப்பையை கவிழ்க்க போகிறேன், இந்த கிண்ணத்தை கவிழ்க்க போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் உலகங்களை எல்லாம் உற்பத்தி செய்ய போகிறேன். இதுதான் படைத்தல் பால். பக்கத்திலே நின்றாள் உமையவள். எம்பெருமான் அந்த கோப்பையை கொஞ்சம் கவுத்தான். கவிழ்த்த உடனே சகல உலகங்களும் தோன்றின. ஆச்சரியப்பட்டாள் உமையவள். மீண்டும் கொஞ்சம் கொட்டினான் அந்த படைத்தல் என்ற பாலை. நிலம் உண்டாகியது. மறுபடியும் கொஞ்சம் சாச்சான். நீர் உண்டாச்சு. மறுபடியும் சாச்சான். செடி கொடி தாவர மரங்கள் எல்லாம் உற்பத்தியாயின. இன்னும் கொஞ்சம் சாச்சான். காய் கனி கிழங்கு புல்லு பூண்டு எல்லாம் வந்தது. இன்னும் கொஞ்சம் காய்ச்சா. தானியங்கள் எல்லாம் உற்பத்தி ஆயின. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருட்டு பகல் இரவு எல்லாம் வந்தது. இன்னும் கொஞ்சம் பண்ணினா உலோகங்களை எல்லாம் படைத்தார். இன்னும் கொஞ்சம் பண்ணினா நவரத்தினங்கள் எல்லாம் உற்பத்தி ஆயின. இன்னும் கொஞ்சம் விட்டா காற்று உண்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நெருப்பு உண்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆகாசம் உண்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இப்படி பஞ்சபூதங்களை எல்லாம் படைச்சான். எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியில இன்னும் கொஞ்சம் விட்டான், மனிதனை தோற்றுவித்தான். உமையவள் கேட்டாள், சுவாமி இது என்ன புதுசா இருக்கேன்னு கேட்டான். இவன் தானடி மனிதன் சொன்னான் ஆண்டவன். அப்படியா? இவனை எதற்காக படைத்தீர்கள்? இவன் என்ன செய்ய போறான்? இவன் பூவுலகிலே பிறப்பான், நம்மை பற்றி நினைப்பான், நம்மை தோத்திரம் செய்வான், நம்மை பாடுவான், நம்மை பற்றி பேசுவான். அப்பேற்பட்டவன் இவன். சாமி
இருந்தாலும் உங்களுக்கு கல் நெஞ்சம் என்றாள் உமையவள். இறைவன் கேட்டா என்னடி கல் நெஞ்சங்கிறேன்னா, பின்ன என்ன, நம்மை பற்றி பாடுகின்றவன் பேசுகின்றவன் இந்த மனிதன், இவனுக்கல்லவோ இவனையல்லவோ முதலாக படைத்திருக்க வேண்டும். இந்த செடி கொடி தாவரம் இதெல்லாம் நம்மளை ஒண்ணு செய்ய போறது இல்ல, சும்மா போட்ட இடத்துல இருக்க போது, காய்க்க போது, பூக்க போது, வரப்போகுது. நம்மை பற்றி பேசுகின்ற மனிதனை அல்லவா முன்னால படைச்சிருக்க வேணும். இவனை போய் கடைசியில படைச்சேல என்ன நியாயம்னா, அடி அசடே இவன் விஷாலும் வைவாண்டின்னு வாழ்த்துவதோடு அல்லாம திட்டினாலும் திட்டுவான் அப்படின்னா. அது மட்டும் இல்ல, இவனை ஏன் நான் கடைசியில படைச்சேன் தெரியுமா, முதல்லயே படைச்சே வச்சுக்கோ, ஆரம்பத்திலேயே என்ன திட்ட ஆரம்பிப்பான், ஒரு வசதி இல்லை கேட்பான். ஆகையால் இவனை படைப்பதற்கு முன்னால் இவனுக்கு தேவையான நிலம், நீர், நெருப்பு எல்லாவற்றையும் படைத்து, தானியங்களை படைத்து, உணவுகளை படைத்து, நிழலை படைத்து, வெயில படைத்து, வெளிச்சத்தை படைத்து, இரவை படைத்து, பகலை படைத்து, இவ்வளவு வசதிகளையும் படைத்து விட்டு வசதியா இருக்கிற நேரத்தில் இவனை படைத்தேன். அங்க போய் இவன் என்ன வாழ்த்தினாலும் வாழ்த்துவான், திட்டினாலும் திட்டுவான், அது அவன் சமாச்சாரம் என்று இன்னும் கொஞ்சம் கவிழ்க்க போனார். ஒரே ஒரு டிராப் பால் தான் அதுல இருந்தது. போய் கைய பிடிச்சா, சுவாமி கடைசியில ஒரே ஒரு சொட்டு தான் இருக்கு இந்த படைத்தல் என்றும் பாலிலே, அது என்னன்னு கேட்டா, இதுக்கு பேர் தாண்டி திருப்தி என்றான் இறைவன். இப்ப இதையும் நான் படைச்சு விட்டேன்னா அந்த மனிதன் திருப்தியோடு இருப்பான். ஐயோ வேண்டாம், இவ்வளவு வசதிகளை படைச்சு இந்த பைய ஒருவேளை நம்ம வாழ்த்துறானா வெய்யறானான்னு தெரியாது, எல்லாவற்றையும் இவனுக்கு கொடுத்து விட நமக்கென்று ஏதாவது வேண்டாமா, ஆகிய கடைசி சொட்டை நாமே வச்சுக்குவோம். ஆக இந்த திருப்தி என்ற சொட்டை பகவான் தன்னிடத்துல வைத்து விட்டான். எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தா திருப்தியை மட்டும் நமக்கு கொடுக்கல. எல்லாவற்றையும் அவன் இழந்தான், ஆனால் இறைவன் தன்னுடைய திருப்தியை இழக்கவில்லை. அதனால்தான் ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் ஆண்டவன் திருப்தி அடைகிறான், ஒரு புல்லை தூக்கி போட்டாலும் இறைவா அர்ப்பணம் என்றால், அதாவது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. கண்ணப்ப நாயனார் பன்றி இறைச்சி எல்லாம் கொண்டு வந்து நிவேதிப்பார், இறைவன் திருப்தி அடைகிறான். உட்கார்ந்து இலை போட்டு சாப்பிட்டானான்னு கேட்காதீங்க. நம்பிக்கை, எதை கொடுத்தாலும் இறைவனிடத்திலே திருப்தி இருக்கிறது. நமக்கு எவ்வளவு வரட்டும் வரட்டும் தான், நமக்கு எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் போறல. 1000 வெள்ளி சம்பாதிக்கிறவன போய் ஏன்பா நல்லா இருக்கியா, என்னங்க பக்கத்து பிள்ளைட்ட பாருங்க, காத்தால 8 மணிக்கு போனேன்னா ராத்திரி 8 மணிக்கு வர. சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த ஆபீஸ்ல கூப்பிட்டு தொலைக்கிறானுங்க. 1000 வெள்ளிக்கு மாரடைக்க வேண்டியிருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்க 12 மணிக்கு தான் எழுந்திருக்கான். எப்படியோ எங்க போறான்னு தெரியாது, 4 மணிக்கெல்லாம் வந்துடுறான். 5000 வெள்ளி சம்பாதிக்கிறான். இருந்தா அப்படி இருக்கணுங்க. இந்த 1000 வெள்ளி சம்பாதிக்கிறவனுக்கு குறை நிம்மதியில். நான் நினைச்சேன் ஒருவேளை இந்த 5000 வெள்ளி கொஞ்சம் திருப்தியா இருக்கு விசாரிப்போம். பக்கத்து வீட்டுக்கு போனேன், ஏன்பா என்ன சம்பாதிக்க, என்னங்க சம்பாத்தியம், 1000 இப்படிதான் சொல்லுது, 5000 அப்படிதான் சொல்லுது. நீ 5000 சம்பாதிக்கணும். 5000 சொல்றேன் கேளு. 5000 சம்பாதிச்சு என் கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க. இதை பிடிச்சி கிடைச்சி மேல போய் வந்து மூச்சுக்கு முட்டுக்கு நின்னா போறாரு. இதெல்லாம் சம்பாத்தியங்களா? பக்கத்து காரணியில பாருங்க, மாசம் 10,000 வெள்ளி தேடிக்கிட்டு வருது. 2 காடி வச்சிருக்கான். நினைச்சா மெட்ராஸ் போய் வரான், நினைச்சா ஹாங்காங் போய் வரான். அது சொல்லுங்க நிம்மதியான வாழ்க்கை. இந்த 1000 விட்டு 5000 விட்டு 10,000 போனேன், அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போது. ஏன்னா நிம்மதி வேணும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் சொல்லலாமே. போன வாங்க சாமியாரே உட்காருங்க, நிம்மதியா இருக்க. அதை ஏன் கேட்கறீங்க? என்னங்க நிம்மதி? இங்க உள்ள பொருளை கொண்டு ஆங்காங்கில் விற்கிறேன், ஹாங்காங்கில் உள்ள பொருளை கொண்டு வந்து இந்தியாவில் விற்கிறேன், இந்தியாவிலிருந்து பொருளை கொண்டு வந்து இங்க விற்கிறேன். வியாபாரம் தான். ஏதோ 10,000 சில சமயம் வரும், 15,000 வரும். 10,000 கீழே போனதில்லை. நிம்மதி எங்க? ஏன்பா
இவ்வளவு வசதியா இருக்கு, என்னங்க வசதி? இதெல்லாம் ஒரு வசதியா? அங்க பாருங்க அந்த மந்திரிய வழி நடுக போலீஸ்காரன் சல்யூட் போட்டு நிற்கிறான். அது இல்ல வசதி. முன்ன போனா போலீஸ், பின்ன போனா போலீஸ், உட்காந்தா போலீஸ், நின்னா போலீஸ், பேசினாலும் போட்டோ வருது பேப்பர்ல, பேசாவிடாலும் போட்டோ வருது. அதுங்க நிம்மதி. சரி, இந்த மந்திரி நிம்மதியா இருப்போம், அங்க போன மந்திரியாரே நீங்க நிம்மதியா இருக்க, பேசாம இருங்க சாமி, ஏதோ நித்திய கண்டம் பூரண ஆயிடுச்சு, அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆகுமோ தெரியாது, ஏற்கனவே நின்ன எலெக்ஷன்ல கண்ணா பின்னான்னு செலவு போட்டேன், இன்னும் திருப்பி எடுக்க முடியாம சிரமம் போனேன். இது எங்க ஊர்ல பேசின பேச்சு, ஒவ்வொரு பத்தி எனக்கு தெரியாது. செலவு பண்ணிட்டு எடுக்க முடியாம இன்னாயா மந்திரி? மந்திரியா இருந்தாலும் முதன் மந்திரியா இருக்கணுமே தவிர வெறும் மந்திரி எல்லாம் என்ன பிரயோஜனம்? அப்ப முதன் மந்திரி ரொம்ப நிம்மதினு அங்க போனேன். முதன் மந்திரியாரே நிம்மதியா இருக்கீடா? என்னங்க சாமி, எதிர்கட்சிக்காரன் ஒரு நாள் உட்காண்டான்னு தப்புங்கிறான், நின்னா தப்புங்கிறான், பேசினா தப்புங்கிறான், பேசலைன்னா தப்புங்கிறான், இங்கிருந்து டெல்லிக்கு அப்ளிகேஷன் போடுறான், அங்க போடுறான், இங்க போடுறான், கலைச்சுடுங்கிறான், கவர்மெண்டே ஒழிங்கிறான், டிஸ்மிஸ்ங்கிறான், நித்திய கண்டம் பூர்ணாயுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தா பிரதம மந்திரியா இருக்கணுங்க. இது என்னங்க முக்கியமந்திரி வேலைன்னா? விட்ட நேர சவாரி பிரதம மந்திரி. ஐயா பிரதம மந்திரி யாரேன்னா? யார கூப்பிடுறீங்கன்னு கேட்டோம். ஒன்னதான் நான் தான் பிரதம மந்திரியா, மறந்தே போச்சேன்னா. எனக்கு அவ்வளவு கஷ்டம். இங்க எப்ப சேர புடுங்கலான்னு அவன் என் கூட உள்ளவனே காத்துக்கிட்டு இருக்கான். ஆக நீங்க எங்க போனாலும் சரி நிம்மதியா வாழ்கின்ற மனிதனையே காண முடியாது. காரணம் ஆசை. எவ்வளவு இருந்தாலும் பத்தல. இங்க இருந்து இந்தியாவுக்கு போறீங்களே நீங்க, உங்களை நல்லா தெரியும் எனக்கு. டூர் போவாங்க, சேத்ராடனம், தீர்த்த யாத்திரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம், பஸ் பிடிச்சி எல்லாம் ஒரு 60-70 டிக்கெட் இங்க இருந்து போகும். ஆனா ஒன்னாவது நேர போறதுன்னு பாத்தீங்களா, மெட்ராஸ்ல இறங்கின உடனே 4 நாள் கேப் கொடுப்பான் ரெஸ்ட். அத்தனையும் ஓடும் காஞ்சிபுரத்துக்கு, காமாட்சியை பார்க்கவா, புடவை வாங்கணுமே. ஆசை. இந்தியாவிலிருந்து வரவனா இங்க இருந்து சாமான் வாங்கிட்டு போறான், அங்கிருந்து வரவனா அதே சாமான் தான் இங்க இருக்கிறான், இங்க வந்து வாங்கிட்டு போறான். ஆக மனிதனுக்கு ஆசை, உட்கார்ந்த ஆசை, நின்ன ஆசை. கமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமான மதர்பிதः மோகாதி கிரஹீத்வா அசதி கிராக பிரவர்த்தந்தே அசுசிவ்ரதः. கீதையிலே பகவான் சொல்லுகிறான், ஆசை என்று மனிதனுடைய நுழைஞ்சு விட்டதுன்னா அது அவனை ஒண்ணுமில்லாத பண்ணிவிடும், நிம்மதியை வாழவே விட. ஆக ஆசையற்று வாழ வேணுமானா பழக்கம் வேணும். அந்த பழக்கம் நல்ல முறையில் வரணும்னா சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் என்றடைந்திடுவாய். சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் என்றடைந்திடுவாய். சாது சங்கம் சாந்தி வராதறிவாய். ஆக நல்லவர்களோட கூட்டம், மகான்களோட கூட்டம், பெரியவர்களுடைய சன்னதியில அடிக்கடி போய் வந்து அவர்களை ஆராதித்து குரு பக்தியோட வாழ்ந்து வருமானால் நாளுக்கு நாள் இந்த ஆசை குறையும். ஆசை குறைய குறைய நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். ஆனா இவ்வளவு சொல்ற போதோ கேட்கிற போதோ நல்லா இருக்கும், பழக்கத்துல கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். ஆகையினால இறைவன் உலகங்களை எல்லாம் படைத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான், திருப்தியை நமக்கு கொடுக்கவில்லை. இருந்தாலும் இந்த மாயையாகிற இந்த உலகத்துல வாழ்கிற கொஞ்ச நாள்ல ஓரளவாவது நிம்மதியோட வாழ வேண்டும். தீர்த்த யாத்திரை முக்கியம். தீர்த்த யாத்திரையை விட வசதி எதுனா, திடமான ஒரு ஞானியை தரிசித்து விட்டால் அது தீர்த்த யாத்திரையை கட்டிலும் மேல். தபோவனத்திலே குருமூர்த்தி சொல்லுவார், திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல். நல்லதொரு ஞானியினுடைய தரிசனம் கிடைக்க பெறுவோமானால்
அதை காட்டிலும் ஒரு புண்ணிய தீர்த்த யாத்திரை உலகத்திலேயே கிடையாது. எப்படி கிடைக்கும்? இப்படி அலைஞ்சாதான் கிடைக்கும். அப்படி இறைவன் இப்பூவுலகை படைக்கும் பொழுதே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே ஷஷ்ட்யாக சம்பத்சராணாம் மத்தியே சுபே சோபனே முகூர்த்தே என்றெல்லாம் சொல்லி பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே என்று பாரதம் என்னும்படியான தேசம் அப்படின்னா இந்தியான்னு நினைக்காதீங்க. இந்த உலகம் இருக்க, இந்த பூ உலகம், இந்த உருண்ட மொத்தமும் சேர்ந்துதான் பாரத வருஷம். அதுக்குள்ளே ஆங்காங்கே சில சில நாடுகள் பிரதேசங்கள். அப்பேற்பட்ட இந்த பூமாதேவியை படைத்து இந்த பூமியிலே அநேக தேசங்களை எல்லாம் படைத்து இதற்கு பரத கண்டம் என்றும் பரதனால் ஆளப்பட்ட காரணத்தினால் பாரத தேசம் என்று பெயர் வைத்திருக்கிறார். இப்ப நாம அதை இந்தியான்னு ஒரு மூலையில ஒதுக்கி இருக்கிறது. உலகம் முழுக்கவுமே பாரத தேசம்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை இந்தியா என்று அழைக்கிறோம், இந்துஸ்தான் என்று அழைக்கிறோம். தெற்கே இருந்து வடக்கு வரையில் அநேக திருத்தலங்களை எல்லாம் இறைவன் உற்பத்தி செய்திருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து கைலாய வரைய இன்ன என்ன யாத்திரைகள் செய்தால் இன்ன இன்னை பலன்கள் என்றும் புராணங்கள் தல வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றன. சிவபெருமான் பஞ்சபூதங்களினாலே, ஐம்பெரும் பூதங்களினாலே இந்த உலகை படைக்கின்றார். மண்ணு அது ஒரு பூதம் பஞ்சபூதத்துல. அடுத்தது நீர், அது ஒரு பூதம். அப்புறம் நெருப்பு, அப்புறம் காற்று, அப்புறம் ஆகாயம். இந்த ஐந்தும் இல்லாமல் மனிதனால வாழ முடியாது. நிலம் இல்லாமலும் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது, வெட்ட வெளி இல்லாமலும் வாழ முடியாது. இப்படி ஐம்பெரும் பூதங்களை படைத்த இறைவன் தன்னையே ஐம்பெரும் பூதங்களாக மாற்றி ஆங்காங்கே லிங்கோத்பவனாக காட்சி கொடுக்கிறார். பஞ்சலிங்கங்கள் முக்கிய நம்ம தேசத்துல, பாரத தேசத்துல. பிருத்திவி மண்ணுக்கு பிரதிநிதியாக காஞ்சியிலே எம்பெருமான் ஏகாம்பரநாதனாக தன்னை சுயம்புவாக வளர்த்திக் கொண்டு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது நீர். திருச்சிராமலைக்கு அருகே திருவானைக்காவல் என்னும்படியான இடத்திலே ஜம்புலிங்கனாக நீருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீராகவே ஸ்வயம் லிங்கமாக காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக அக்னி நெருப்பு. திருவண்ணாமலை என்றும் திருவருணை என்றும் அழைக்கப்படியான உயர்ந்த கஷேத்திரம். அங்கே அக்னி வடிவமாக அண்ணாமலையாக இறையாக அருவாய் உருவம் இல்லாத நிலையிலே ரகசியமாக ஆனால் பிரகடனமாகவும் தோன்றியிருக்கிறார் சிதாகாசம் சிதம்பரேஜனாக. இப்படி பஞ்சபூத கஷேத்திரங்கள் தெற்கே மிகவும் முக்கியம். என்ன விசேஷம்? இந்த 5 பூதஸ்தலங்களும் தென்னாட்டில தான் இருக்கு. அதான் ஒசத்தி. வடக்கே செல்லுவோமானால் அங்கே 108 சிவாலய கஷேத்திரங்கள் உள்ளன. அவைகளிலே மிகவும் மிகவும் முக்கியம் 2 திருத்தலங்கள். ஒன்று கேதார்நாத் என்னும்படியான திருக்கைலாய மலை, மற்றொன்று காசி என்னும்படியான புண்ணிய கஷேத்திரம், அங்கே உள்ள விஸ்வநாதன். இந்த 2 மூர்த்தங்களும் அங்கே பிரகாசிக்கப்படுகின்றன. இதைத்தான் புராணங்களிலே என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், ஜனநாத் கமலாலயே காஷ்யந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலோ தரிசனாத பிரதிஷ்டி. ஆரூரில் பிறக்க முக்தி. தஞ்சை மாவட்டம், தென் தேசத்தில் தஞ்சை மாவட்டம், தஞ்சாவூர் ஜில்லா. அங்கே திருவாரூர் என்னும்படியான ஒரு திருத்தலம். பெரிய புராணத்துக்கு 2 தலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு திருவாரூர், இன்னொன்று சிதம்பரம். தேவாரம் படிக்கிறவா யாரா இருந்தாலும் சரி,
அவன் எந்த ஊருக்காரனா இருக்கட்டும், ஐயா ஒரு தேவாரம் பாடுங்க, சிவாய நமஹ திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிதான் ஆரம்பிப்பான். ஏனென்றால் எத்தனை பாடல்கள் பாடினாலும் அந்த இறைவன் சிதம்பரத்திலே ஆகாச ஒடிமா இருக்கிறானே, அங்கு போய் ஐக்கியம் அடைய வேண்டும் என்று கருத்து. ஜனநாத் கமலாலய, ஆரூரில் பிறக்க முக்தி. திருவாரூரிலே எவனாவது ஒருவன் பிறக்கிறான் வச்சுங்க. இப்ப நீங்க உங்களுக்குள்ள அதாவது திருவாரூர்ல பிறந்தவங்க இருக்கலாம், இருந்தா சந்தேகமே இல்ல, ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஆண்டவன் உங்களுக்கு மோட்சம் சிவபதம் நிச்சயம். ஆரூரில் பிறக்க முக்தி. சரி, எல்லாராலையும் திருவாரூர்ல பிறக்க முடியுமா? ஆனா எல்லாராலையும் இறக்க முடியும், எங்க வேணாலும் இறக்கலாம். என்ன பண்ண? காசியில் இறக்க முக்தி. பிறக்கிறது நம்ம கையில இல்ல, இறப்பது நம்ம கையில இல்ல. சில பேர் காசியில போய் பிராணனை விடுறான். காசியில் இருந்தால் முக்தி நிச்சயம் ஆண்டவன் எழுதுகிறான். இன்னைக்கும் பாருங்க, காசியில யாரு போனாலும் ஈயறுப்பு 84 லட்சம் ஜீவராசியும் அந்த ஊர்ல ஒண்ணு கூட பட்னி கிடையாது. காசே எல்லாரும் போனாலும் ஒருவேளை சோத்துக்கு அந்த விஸ்வநாதன் அன்னபூர்ணேஸ்வரி வழி செய்யறார். யாருமே அந்த ஊர்ல பட்னி கிடையாது. பிச்சைக்கார முதல் கொண்டு பங்களா வச்சுக்கிட்டு இருக்கான் சௌக்கியமா, வாடகைக்கு விட்டுட்டு. ஏன்னா அங்க போறவன் வரவனா தான தர்மம் நிறைய பண்ணுவான், உட்கார்ந்தே சம்பாதிக்கலாம். அதுக்காக போய் அங்க உட்காராதீங்க. அதான் அந்த அளவுக்கு அன்னபூர்ணேஸ்வருடைய தலம். அந்த தலத்துக்கு போனவாழ அவ பட்னி போடுற வழக்கம் கிடையாது. விஸ்வநாதனே அன்னபூர்ணின்ற பிச்சை வாங்குறான்னா பாத்துக்குங்களேன். அப்பேற்பட்ட உயர்ந்த புண்ணிய கஷேத்திரம் காசி. இன்றைக்கும் அங்க யாரு செத்தாலும் சரி, ஒரு எறும்பு செத்தாலும், ஒரு எலி செத்தாலும், ஒரு பூனை செத்தாலும் நல்லா கவனிங்க, இடது பக்கம் பூமியில இருக்கும், வலது பக்கம் மேல இருக்கும். மல்லாந்து படுத்து யாருமே அங்கு சாவதில்லை. வலது காது மேல் நோக்கி இருக்கும், இடது காது பூமியில பட்டு இருக்கும். அது யார் செத்தாலும் சரி, சாகர போது அப்படி திரும்பின உடனே தான் பிராணம் பிரியும். ஏனென்றால் இன்றும் அங்கு யார் இறந்தாலும் வலது காதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை சிவபெருமானே ஓதுவதாக அங்கே ஐதீகம். அதனாலதான் இன்னைக்கு இந்த காசி கஷேத்திரம்னா அவ்வளவு உயர்வாக கருதப்படுகிறது. சொல்றது இல்லையா, கர்மம் தொலையணுமா காசிக்கு போடாங்கிறானே. செய்த வினை பயன்கள், செய்த கர்மாக்கள் தொலைய வேணுமானா காசிக்கு போ. காசிக்கு போற கர்மம் தொலையும் என்று ஒரு பழமொழி. அது ஆரூரில் பிறக்க முக்தி. எல்லாராலையும் பிறக்க முடியுமா? காசியில் இறக்க முக்தி எல்லாராலையும் முடியுமா? குருநாதருடைய ஆராதனை ஒவ்வொரு ஆருத்ரா பௌர்ணமியும் அங்கே பாரத தேசத்துல ஆசிரமத்தில் நடத்தினது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமசுவாமி ஐயர்னு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் தான் ஆராதனைக்கு கோஷ்டியோட வந்து, அவருக்கு 100-150 பேர் சிஷ்யர்கள். ஆராதனைக்கு 4 நாளும் அவர் தான் சமயக்காரன், மெயின் சமையல் அவர் தான். அவர் கடைசியா சமைச்ச போது அவருக்கு வயசு 82. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் நேர அவருடைய மனைவி அழைச்சு கொண்டு குருஜி தங்கும் இடத்துக்கு வந்தார். வணங்கினார். என்ன ராமசுவாமி இருவாள், என்ன விஷயம்னு. குருஜி, ஏதோ ஒரு 10 ஆண்டு காலமாக குருநாதருடைய ஆராதனைக்கு சமைக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அடுத்த வருஷம் நீங்க வேற யாரையாவது வச்சுக்கொள்ளுங்க, நானும் என் மனைவியும் காசிக்கு போறோம் அப்படின்னார். காசிக்கு போவது நல்லதான், போயிட்டு வாங்க. ஏன் நீங்க ஆராதனையும் போது வரலாமே அப்படின்னு. இல்ல, வயசாகி போச்சு, எந்த நேரமும் உயிர் பிரியலாம், ஆகையினால போற உயிர் காசியில போகட்டுமே, அனாவசியமா இங்க எங்கேயாவது சாகிறத விட காசியில செத்தா சிவபதம் கிடைக்கும்னு நீங்க சொன்னேளே, உங்க உபன்யாசத்தை கேட்டுட்டு தான் நான் காசிக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் சொன்னேன், காசியில சாக வேணுமானாலும் அந்த விஸ்வநாதன் உத்தரவு இருந்தாதான் ஏன் நடக்கும். சரி, உங்களை தடை சொல்லல, போங்கன்னு. புறப்பட்டவர் திரும்பி வந்து இன்னொரு தடவை கும்பிட்டார். என்ன ராமசுவாமி ஐயர்னு. ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு கவலை மனசுல, யாருண்டையும் இது வழியில சொல்லல,
சாகரத்துக்கு முன்னாலே இது யாருண்டியா சொன்னாதான் என் ஆன்மா சாந்தி அடையும். உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு மகள் தான், புள்ள குட்டி வேற கிடையாது. திருச்சினாப்பள்ளியில இருக்கா இப்போவோ. அப்படியா? கல்யாணம்லாம் எடுத்தா குழந்தை குட்டிகள்லாம் உண்டான்னு கேட்டேன். அங்கதான் தகராறே ஆரம்பம். கல்யாணம் செய்த 6ஆம் மாசம் யார் செய்த வினையோ, நான் செய்த பாவமோ, இப்பிறவியில் செய்த பாவமோ முற்பிறவியில் செய்த பாவமோ, கல்யாணம் கட்டி 6 மாசம் கூட என் பொண்ணை அவன் வச்சு கொடுத்தனும் பண்ணல. என்னன்னு தெரியல, அவன் எங்க போனான்னு தெரியல. திடீர்னு விட்டுட்டு ஒரு நாளைக்கு போயிட்டான். இன்னும் எங்க போனான்னு தெரியல. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஆகினால எனக்கு வேற யாரும் சொந்தக்காரங்க கிடையாது. என் மகள் ஒத்தி தான் இப்ப திருச்சிராப்பள்ளியில மலைக்கோட்டையில ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? 7 வருஷம் ஆச்சு. ஆனா மாப்பிள்ளை எங்க போனார்னு தெரியல. ஆனா ரொம்ப நல்லவர், நல்ல இடம் பார்த்து தான் கொடுத்தோம். எங்க போனார்னு தெரியல, என்ன ஆனார்னு தெரியல, இருக்காரா போயிட்டாரா அதுவும் தெரியல. ஆகையினால என் பொண்ணு சௌக்கியமா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி, போதும். போயிட்டார். போய் ஒரு மாசம் இருக்கும். இவர் போய் சேர்ந்தார் மனைவியோட. நான் தான் காசியில எங்க போய் தங்கவனும்னு. அங்க மணிவாத்தியார் ஒருத்தர் இருக்கார், குருஜியோட சிஷ்யர். அவர் ஹனுமான் காட்ல நல்ல வேதம் முழுமையாக கற்றவர். இந்த இறந்தவர்களுக்கு திதி செய்வதில் மகா கெட்டிக்காரர். மந்திரங்கள் குற்றமில்லாமல் சொல்லி வருகின்ற யாத்ரீகர்கள் மனம் சந்தோஷப்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய புரோகிதர், வேதம் படித்தவர். அவர் தான் என் சிஷ்யர் என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் ஒரு கடிதம் கொடுத்து, ராமசுவாமி அவர் மனைவி வரா, அவர்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய, உனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க, கடைசி காலம் அங்க இருக்கட்டும், நீ ஏன் வாரி போட்டுடும் என்று எழுதி கொடுத்து விட்ட. 2 பேரும் போய் 1 மாசம் கூட ஆகல. நான் குளிச்சுட்டு பிக்ஷை பண்ணிட்டு ஹால்ல வந்து உட்கார்ந்தேன். இவர் மட்டும் வந்தார், ராமசுவாமியர் மட்டும். எனக்கு ஆச்சரியமானது. இனியே திரும்பி வர மாட்டேன்னு காசிக்கு போனார, ஏன் திரும்பி வந்தார்? வாங்க ராமசுவாமியர், சௌக்கியமா இருக்கேன் குருஜி. அம்மா எங்க உங்க வீட்டுக்காரி? அவளை காசியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா ஏன் பிராணனை விட போறேன்னு காசிக்கு போனேன், இப்ப திடீர்னு வந்து நிக்கிறிய, என்ன விஷயம்? குருஜி உங்ககிட்ட சொன்னேன், என் குறை நீங்கி விட்டது. என்ன? என் பொண்ணு தந்தி அடிச்சிருக்கா. நான் காசிக்கு போய் சேர்ந்து 10 நாளைக்கெல்லாம் என் மாப்பிள்ளை அவளை தேடின்னு வந்துட்டாராம். ஆகையினால மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டு திரும்பி போயிடலான் இருக்கேன். சந்தோஷம் போங்கோன்னு போனார். மாப்பிள்ளைய பார்த்தார். அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். ஏதோ எனக்கு தெரியாதனமா போயிட்டேன், நான் இப்ப அவளோட சேர்ந்து கொடுத்தனம் பண்றேன். இப்போ நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன், சொந்த வீடு வாங்கியிருக்கேன், உங்க கவலைப்படாதீங்க, இனிமே நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன் என்று சத்தியம். அந்த சந்தோஷத்துல என்ன ஆச்சு, ராத்திரி 10 மணிக்கு படுத்தவர் தான் எழுந்திருக்கல. காசிக்கு போய் உயிர் விடணும்னு நினைச்சார், திருச்சிராப்பள்ளியிலேயே உயிரை விட்டார். என்ன அதிசயம் பாருங்க, அதே ராத்திரி 10 மணிக்கு காசியில அவருடைய மனைவியும் உயிர் நீத்தார் ஒரே நேரத்தில். ஆகினால காசியில் இறக்க முக்தி. எல்லாருக்கும் காசியில போய் இறக்கணும்னா கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. போன முறை ஒரு 8, 9, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே குருஜி எப்போவாவது யாத்திரை போவேன். அப்போ இந்த மலேசியா சிங்கப்பூர்ல உள்ள அன்பர்கள்லாம், குருஜி நீங்க யாத்திரை போக சொல்லுங்க, நாங்களும் வரோம்பா. சரின்னு அழைச்சிக்கிட்டு போவேன். அப்போ மலேசியாவில் ஒரு அம்மா ராசம்மான்னு கூட, அந்த அம்மாவுக்கு யாழ்ப்பாணத்து பக்கத்துல ஒரு கிராமம். குருஜியின் இடத்துல மிச்சம் பக்தி. அந்த அம்மா என்ன போட்டிருக்கா, பிள்ளைய கூப்பிட்டு, மாட்டு பொண்ணை கூப்பிட்டு, மருமகளை கூப்பிட்டு, குருஜி யாத்திரை போறாரா, என்னையும் அனுப்பிச்சு வைப்பா. என்னம்மா உனக்கோ வியாதி, உடல் பூரா வியாதி, வயசாகி போச்சு, அங்க போய் நீ எங்கேயாவது வாயகையை பொழந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அடே என்னுடைய பிராணம் அங்கதாண்டா போகணும், மதுரை மீனாட்சியை பார்க்காத நான் சாகக்கூடாது, அனுப்புடா, நான் வேற வழி இல்லாம டாக்டர் சொன்னா. அவ இன்னும் 6 மாசம் 7 மாசத்துக்கு மேல இருக்க போறதில்ல, ஆசையை பூர்த்தி பண்ணி வைங்கன்னா வந்தா அந்த அம்மா. கரெக்ட்
கரெக்டா ராமேஸ்வரம் எல்லாம் முடிச்சு மதுரை வந்தோம். மீனாட்சியை தரிசனம் பண்ண வாசப்படியில வந்தா விழுந்தா போயிட்டான். அவ எண்ணம் போல கிடைச்சு. ஆகினால பிறப்பதும் நாம எந்த ஊர்ல பிறக்கணும் நிச்சயமா சொல்ல முடியாது. இறப்பதும் எந்த ஊர்ல இறப்போம் தெரியாது. ஆனால் காசியில் இறக்க முக்தி, காசியில இறந்தால் முக்தி, தரிசனத்தினாலேயே முக்தி கிடைக்கும். அது தனுஷ்கோடி. தனுஷ்கோடி என்னும்படியான கோடி தீர்த்தம். அங்கே போய் தனுஷ்கோடியிலே ராமலிங்கேஸ்வரனுடைய அருளோடு அத்தனுஷ்கோடியை தரிசனம் செய்துவிட்டால் அவனுக்கு முக்தி. எல்லாராலையும் முடியுமா? இப்ப நிச்சயமா முடியாது. ஏன்னா தனுஷ்கோடியே கடலுக்குள்ள இருக்கு. கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. தனுஷ்கோடி கிடையாது. இப்ப உள்ள கஷேத்திரமே மொத்தம் 3 தான். கடைசியில ஒண்ணு என்ன? ஸ்மரணாதருணாச்சலோ, அருணையை நினைக்க முக்தி. இத்தனை கஷேத்திரத்திலையும் உயர்ந்த கஷேத்திரம் திருவண்ணாமலை. ஏன்? எல்லாராலையும் திருவாரூர்ல பிறக்க முடியாது, எல்லாராலையும் காசியில போய் இறக்க முடியாது. ஆனா திருவண்ணாமலை, உன் அண்ணாமலை அபீத குஜாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரன் திருவண்ணாமலையை நினைக்க கூட முடியாதா? எங்கு வேணுமானாலும் நினைக்கலாம். ஆக பிராணன் பிரிகின்ற நேரத்திலே அந்த அண்ணாமலையானை நினைத்து விட்டால் சத்தியம் பண்றான் 4 வேதத்தின் பேர்ல இவனுக்கு சிவபதம் நிச்சயம். குருஜி ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம், நல்ல உண்மையை சொல்லிட்டீங்க. ஆக நிச்சயமா நான் இப்பவே டைரியில நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேட் ஆஃப் டெத் இவனுக்கு தெரியும். இத்தனாம் தேதி நான் போறேன். போற போது அண்ணாமலையை நினைச்சிட்டு சாவேன். இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ மரணம் எப்ப வரும்? இப்ப வருமோ, பின்ன வருமோ, இரவு வருமோ, பகல் வருமோ, எப்ப வருமோ, எப்படி வருமோ? ஆகையினால எந்த நேரம் அண்ணாமலையான நினைத்துக் கொண்டே இருக்க வேணும். அப்போது சொல்வதை இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தி அரவணை பள்ளியானே. ஆண்டவனே, மரண படுக்கையில படுத்திருக்கிற பொழுது உன்னுடைய நினைப்பு எனக்கு வருமோ வாராதோ, அந்த நேரத்துக்கு பதிலா நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன், கொஞ்சம் காப்பாத்த ஐயா என்று அட்வான்ஸா சொன்னான். இன்னொரு மாமுனிவர் வந்தார். அப்போதைக்கு இப்போது உரைத்தால் ஆகாதே. அப்ப சொல்ல வேண்டியது இப்ப சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஆகையினால எந்த நேரமும் இறைவனுடைய நினைப்பாகவே சாப்பிடுற போது, குருஜி அது எப்படி எந்த நேரம் நினைக்கிறது? கஷ்டம் இல்ல, சுலபம். குளிக்க போறீங்க பாத்ரூமுக்கு, குளிக்கிற போது அந்த எம்பெருமானே உங்க உள்ளத்துல பதிய வச்சுக்கங்க, இமேஜினேஷன், கற்பனை. குளிக்கிற போது நீங்க சாமிக்கு அபிஷேகம் பண்றதாக நினைச்சுக்கங்க. சோப்பு போடுற போது பகவானுக்கு நீங்க சோப்பு போடுங்க. எத்தனையோ பேருக்கு சோப்பு போடுறீங்க, பகவானுக்கு போடக்கூடாதா? பவுடர் போட்டு அப்பிக்கிற போது பகவானுக்கு போடுறதாக நினைச்சுக்கங்க. காப்பி குடிக்கிற போது அந்த எம்பெருமான் உங்கள் வாயிலிருந்து அந்த காப்பியை சாப்பிடுற மாதிரி நினைச்சுக்கங்க. சோறு எடுத்து உண்ணுகிற போது ஒரு கவடம் எடுத்து வாயில போடுறது பகவான் வாயில போடுவதாக நினைத்துக் கொள்ளுங்க. படுத்துண்டாலும் பகவானுக்கு ஓய்வு கொடுப்பதாக. இப்படி கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். எந்த நேரத்திலும் இறைவனுடைய நினைப்போட இருக்கின்றவர்களுக்கு சத்தியமா சொல்ற, கஷ்டம் இல்லை, பாவம் இல்லை, துக்கம் இல்லை. ஆனால் அப்படி நம்முடைய மனதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேணும். இது 1 நாள் 2 நாள்ல வராது. தினமும் முயற்சி பண்ணி பண்ணி பண்ணினா அப்புறம் கால் அடிபட்டா கூட சிவா மாந்தல ஏதாவது ஆபத்துனா ராமாம்பா. அப்படி மறந்த நேரத்திலையும் இறைவனுடைய திருநாமம் வாயில வரணுமானா சொல்லிக்கிட்டே இருக்கணும், பழகிக்கிட்டே இருக்கணும். அப்படி உயர்ந்த திருத்துறைகளை எல்லாம் படைத்தார். அப்படி படைத்திருக்கிற பொழுது நமக்கு சில சடங்குகளை எல்லாம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சமயம் குறிஞ்சி வர போது ஏதாவது கதை சொல்லுவேன். இப்படி கதையே கேட்டுட்டு போனா வாழ்க்கையில உள்ள சில விஷயங்களை எப்பதான் தெரிஞ்சுக்கிறது. அதனால்தான் இந்த 3 நாளா அது மாதிரி விஷயங்களாக பேசி கொண்டு வரேன். கதை என்னைக்கு இருக்கு? நம்ம கதையே பெருங்கதை. நம்முடைய மூதாதையர்களுக்கு நாம் திதி செய்கிறோம்.
இது அவசியமா? ஒருத்தன் கேட்கறான். ஏன் அந்த ஆள் தான் செத்து போயாச்சே, அவன் எங்க போனான் என்ன போனான்னு தெரியாது, செய்யணுமா கேட்பான். பிறப்பிறப்பினுடைய ஒரு ரகசியம் இது. ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம், உபனிஷத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய லட்சணம். வேதங்கள் பொய் சொல்லாது. கொஞ்சம் செத்து போன உடனே நரகத்துக்கு போறான் சில பேர் சொல்லுவாங்க. சில செத்த உடனே மோட்சத்துக்கு போறான், சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்தை பார்த்தவனும் திரும்பி வந்து சொல்லல, நரகத்துக்கு போனவனும் திரும்பி வந்து சொல்லல, நான் நரகத்திலிருந்து வரேன், நான் சொர்க்கத்திலிருந்து வரேன், நான் வைகுண்டத்திலிருந்து வரேன், நான் கைலாசத்திலிருந்து வரேன். ஆனால் புராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கை. நம்முடைய சமயத்தில் நம்பிக்கை முக்கியம். சொர்க்கம் என்றோ நரகம் என்றோ ஒண்ணு கிடையாது. எல்லாம் இந்த பூவுலகிலே உள்ளதுதான். நீ சௌக்கியமா இருந்தியா சொர்க்கம், எப்பவும் கஷ்டமா நரகம். அது நாம் முற்பிறவிகளிலே செய்த வினைகளுக்கு ஏற்ப நடக்கும். ஏழை தனவான் என்றே இறைவன் ஏட்டினில் ஒருபோதும் எழுதவில்லை. ஏழை தனவான் என்றே இறைவன் ஏட்டினில் ஒருபோதும் எழுதவில்லை. எல்லாம் வினை பயன் என்றுணர்ந்தாலோ ஏற்ற தாழ்வுக்கோர் இடமும் இல்லை. ஒருத்தனை பணக்காரனா படிக்கிறது, ஒருத்தனை ஏழையா படிக்கிறது, ஒருத்தனை அறிவாளியா படிக்கிறது, ஒருத்தனை முட்டாளா படிக்கிறது, இது ஆண்டவன் வேலை இல்லை. நம்முடைய கர்மாக்கள், நம்முடைய வினை பயன்கள் தான் நம்மை அப்படி படைக்கின்றன. நல்லது செய்வதற்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செய்வதற்கு கெட்டதுதான் கிடைக்கும். நீ பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் போட்டிருக்கியோ அந்த பணம் ஒன்னது நிச்சயமா உனக்கு வரும். ஒருவேளை நீ எடுக்காத போயிட்ட உன் புள்ள குட்டிக்கு வரும். ஆகிய நீ செஞ்ச பாவம் புண்ணியம் உன் பிள்ளைகளையும் தொடர்ந்து வரும். ஜாக்கிரதை. ஆகையினால ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கையில நல்லதே செய்யணும், நல்லதே பேசணும், நல்லதையே நினைக்கணும். பிறப்பு இறப்பினுடைய ரகசியம் எப்படின்னா, ஒருத்தன் இருக்கான் வாழ்நாள்ல. இப்ப உங்களை தான் சொல்றேன், யாரையோ சொல்றேன் நினைக்காதீங்க. இதே கதி உங்களுக்கு உண்டு, ஞாபகப்படுத்துறேன். இப்ப நான் சொல்றதும் அந்த சீன்ல வரும். இப்ப நீங்க ஒரு சீன் சொல்ல போறேன், அந்த சீன் உங்க எல்லாருக்கும் வரும். அதுல குருஜி இது சொல்றதும் வரும். அதான் ரகசியம். செத்து போற உடனே யாராவது உடனே சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறான பாத்தியாடா? கிடையாது. செத்த போற உடனே ஆளு மடிஞ்ச உடனே டாக்டரை கூப்பிடுவான். அவன் சொல்லுவான் 2 மணி நேரம் ஆச்சு, செத்து 3 மணி நேரம் ஆச்சு, செத்து 4 மணி நேரம் ஆச்சு. சட்ட பிரகாரம் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் வச்சிருக்க வேணும். இப்பெல்லாம் 8 நாள் கூட வச்சிருக்காங்க. அதான் ஜோரா அதுக்கு கடுகு சீரகம் தாளிச்சு கொட்டி அதை பதம் பண்ணி அந்த பணத்தை சில இடங்கள்ல பார்த்தா 40 நாள் 50 நாள் வச்சுட்டு இருக்கான். ஏன்னா கர்மா பண்ண வேண்டி எங்கேயோ இருப்பான், லீவ் இருக்காது, அவன் வர வேணும். குறைந்தது 8 மணி நேரம் அந்த பணத்தை எடுத்துட்டு போக கூடாது. ஏன்னா நாடி துடிப்பு நின்றுவிடும், இதய துடிப்பு நின்றுவிடும். ஆனா அந்த உயிர் உடலை விட்டு பிரிய 8 மணி நேரம். உடலை விட்டு உயிர் பிரியவே பிரியாது அவ்வளவு சுலபத்தில். எல்லா துடிப்புகளும் ஹார்ட் சுவாசங்கிறது எல்லாம் நின்றுடும். அது நின்ன நேரத்திலிருந்து 8 மணி நேரம் அந்த உயிர் ஆன்மாவானது உடலிலேயே ஒட்டி இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? குருஜி என்னமோ முன்ன பின்ன செத்துன மாதிரி என்னமோ சொல்றீங்களே, உங்களுக்கு இது எப்படி தெரியும்? அனுபவம் தான். நான் செத்து பொழைச்சவன், நான் நிச்சயமா தெரியும் என்ன நடக்குது. சரீரத்தை விட்டு போய் 3 நாள் வீட்டில் பணத்தை வச்சிருந்து சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போற நேரம் பார்த்து சுவாமிகிட்ட இருந்து தந்தி வந்தது, எடுத்துட்டு போகாத பணத்தை உள்ள எடுத்துட்டு போன. 4வது நாள் என்னை மறுபடியும் உள்ளே புகுத்தினார். சரீரத்தை விட்டு வெளியில இருந்த போது என்ன நடந்ததோ சொல்லாதடானா சொல்ல முடியாது. ஆக முன்ன பின்ன செத்திருந்தா சுடுகாடு தெரியும், எனக்கு நிச்சயமா தெரியும். மரணத்தை காட்டிலும் ஒரு பெருவாழ்வு உலகத்திலேயே கிடையாது. நிம்மதி. உப்புமலா காளி புலவ ரகம் எந்த விசாரமும் இல்லை, நிம்மதி. அது அனுபவிச்சாதான் தெரியும், அனுபவிப்ப சொல்லுவேன். ஆக அந்த மரண நேரம்
8 மணி நேரம் என்ன ஆகும்னா, நம்ம மூளை இருக்குத, இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் உலகத்திலேயே கிடையாது. ஆண்டவனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் வச்சுட்டு தான் இப்ப நாம கம்ப்யூட்டர் எல்லாம் பண்றோம். அப்ப இந்த மூளைக்குள்ள எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் ஆண்டவன் படிச்சிருக்கான். என்னைக்கோ ஒரு நாளைக்கு யாரையோ பார்த்துட்டு, ரொம்ப ஐயா உங்களை நான் பினாங்கல பார்த்த மாதிரி இருக்குது, என்ன ஞாபகம் பாருங்க. அவ்வளவு கம்ப்யூட்டர் மெமரைஸ் பவர் வச்சிருக்கான் நம்ம மூளையில. அந்த மூளையிலேயே ஒரு டெலிவிஷன் வச்சிருக்கான் நம்ம சாமி, குருநாதர், ஆண்டவன், தெய்வம். இந்த 8 மணி நேரம் என்ன ஆகும், உனக்கு புத்தி வந்த நாள்ல இருந்து அந்த நேரம் வரையில் நீ என்னெல்லாம் செய்திருக்கியோ, எங்கெல்லாம் போயிருக்கியோ, யாரெல்லாம் பார்த்திருக்கியோ, என்னெல்லாம் நடந்திருக்கோ அவ்வளவு ஒரு சினிமா காட்சி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இந்த உடம்பு ஸ்டில்லா இருக்குங்கிறானே, சில்லிட்டு போவோம். ஏன்னா இப்போ நம்ம சினிமா கொட்டாய்க்கு போனா ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு தானே போறோம். அதனால உடம்பையே ஏர் கண்டிஷனா பண்ணிடுவான் சுவாமி, ஜில்லுன்னு இருக்கும். அந்த தியேட்டருக்குள்ள சினிமா ஓடும். ஆனா இவனுக்கு மட்டும்தான் பிரைவேட் சினிமா, மற்றவங்களுக்கு தெரியாது. ஒருத்தருக்கும் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் ஆண்டவன், காட்டுவான் அந்த நேரம் வர்ற போது. அந்த 8 மணி நேரமும் அந்த நாம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தோமோ அது நம்முடைய மனக்கண் முன்னால ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது எதையில் நீங்கள் அதிகமாக பழகி இருக்கிறீர்களோ அது போய் மனசுல நிற்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு ரெடி ஆயிடும். அந்த 8 மணி நேரத்துக்குள்ள இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் போட்டு தட்டின உடனே பிரிண்ட் அடிச்சு கொடுக்கிற மாதிரி அந்த 80 ஆண்டுகள் வாழ்க்கையில நீ பண்ணினது மொத்தம் 8 மணி நேரத்தில் தெரியும். அதுல அடுத்த பிறவி உன்னுடைய பிறவி என்ன என்பது தீர்மானம் பண்ணி மற்றொரு தாயின் வயிற்றிலே கரு உருவாகி கொண்டிருக்கும். அப்ப அந்த 8வது மணி முடிக்கிற போது என்ன பிறவி கிடைக்கும், அது உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவன் உங்களுக்கு பிறவி கொடுக்கறதில்ல, நம்ம பிறவியை நாமே தேர்ந்தெடுக்கிறோம். சில பேரை பார்த்திருக்கேன், ஊரா நாய்க்குட்டி வாங்கிட்டு வருவான். நான் கூட வாழ்ந்திருக்கேன். எங்க பாரு சுத்தீவிர ஊரு பூரா நாய், ஜிம்மி டம்மி கும்மி புக்கு துக்கு, அது நம்ம மூஞ்ச நக்க, நாய நக்க, மேல நக்க, இது டெலிவிஷன்ல வரும். அப்ப ஜிம்மின்னு பிராணம் போகும். வேற ஒரு பொம்மி வீட்டுல போய் இவன் ஜிம்மியா பிறப்பான். கடைசி மூச்சு விடுகின்ற பொழுது உங்கள் எண்ணம் எங்கே நிற்கிறதோ அந்த பிறவி கிடைக்கும். இது சத்தியம், வேதங்கள் சொல்லுகின்றன, நான் என்னமோ எடுத்து சொல்லல. அதனால்தான் மகான்களோடு பழகுங்கள், பெரியவர்களோடு பழகுங்கள், நல்லவர்களோடு பழகுங்கள், நல்ல இடங்களுக்கு போங்கள், கோவிலுக்கு போங்கள், அடிக்கடி போங்கோ, பஜனைக்கு போங்கோ, பாடுங்கோ. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த சினிமா உள்ள 8 மணி நேரம் தெரியும், நிறைய நீங்க மகான்களை சந்திருப்பீங்க, நிறைய பஜனை போங்க. அது நிறைய வர 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 பிராணம் பிரிகிற பொழுது அடுத்த பிறவியிலே இறைவன் உங்களை ஒரு மகானாகவே பிறப்பித்து விடுவான். மகானாக பிறந்து விட்டா அதுதான் அவனுக்கு கடைசி ஜென்மம், அப்புறம் பிறவியே கிடையாது. அதற்காக சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி. அந்த மோட்சம் கிடைக்கணுமானா வாழ்க்கையை நாம நல்லபடியே நடத்தி கொண்டிருக்கணும். புறம் பேசுதல் நிற்க வேணும். அவனை பத்தி பேசுறது, இவனை பத்தி பேசுறது, இதே ஜோலி. என்னங்க அவங்க வீட்டுல, இவன் வீட்டுல என்ன தெரிஞ்சுக்கிறது தானே, இதே ஜோலி. நல்லவைகளையே செய்ய வேணும், நல்லவைகளையே பேச வேணும், நல்லவைகளையே நினைக்க வேணும். அப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேணும். அப்போ இந்த ஆன்மா பிரியிற போது எப்படிடா பிரியுதுன்னா டப்புன்னு ஓடுமா? இல்லை. ரொம்ப அழகாக சொன்னார்கள் உபனிஷத்துல. ஒரு புழுவானது ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு போகணுமானா தாவாது, மற்றொரு இலையை தன் வாயினாலே பற்றி கொள்ளும். இன்னொரு இலையை பற்றி கொண்டு ஏற்கனவே இருந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 அதை போய் பிடிக்கும். அதுபோல இந்த ஆன்மா 8 மணி நேரத்துக்குள்ள அடுத்த பிறவி எங்க ரெடியா இருக்குதோ
அதை பிடிச்சுக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருவை பிடிச்சுக்கொண்டு இங்க விடும். ஆக இறந்த உடனே கருக்குள்ள நுழைஞ்சிடும். இங்க நான் சொர்க்கம் போகுது, வைகுண்டம் போகுது, அதெல்லாம் கதை. ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள். ஒரு பிறப்பு முடிஞ்ச உடனே இன்னொரு பிறப்பு ரெடியா இருக்கும். அந்த பிறப்பு அதான் ஜனனமும் மரணமும் சகடம் போலாம் சுழன்றிடும் மாயையிலே. ஜனனமும் மரணம் சக்கரை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஜனனம் மரணம், ஜனனம் மரணம், ஜனனம் மரணம். அது நிக்கணமான அந்த சக்கரத்தில் உள்ள அச்ச கைட்டு எறியணும். அதுதான் நம்முடைய வினை பயன். நல்லது செய்யாமல் தீயது செய்யாமல் எம்டியாக நாம் என்னைக்கு ஆரமோ அன்னைக்கு தான் இந்த பிறப்பு இறப்பிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்பேற்பட்ட பிறப்பு உடனே கிடைக்குது. மனித பிறவி கிடைக்குமா? சொல்ல முடியாது. மீண்டும் மானிட பிறவி கிடைப்பது அரிது. ஏற்கனவே மானிட பிறவி கிடைத்தற்கரிய பிறவி இது அரிது. அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. அப்படி ஒரு மானிட பிறவி கிடைச்சிருக்கிற போது அதை வீணாக்கி விட்டு மறுபடியும் மாட்டினுடைய கருவிலே போனோம்னா நம்மை விட முட்டாள்கள் கிடையாது. மீண்டும் கிடைத்தால் மானிட பிறவி கிடைத்து இன்னும் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்து ஒரு நாள் பிறப்பே இல்லாமல் பேரின்பமான அந்த நிலையை அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கணும். அப்படி ஏங்க குருஜி இவதான் செத்து போயிட்டார், உடனே வேற பிறப்பு கிடைச்சாச்ச, நாங்க எதுக்கு திதி செய்யணும் இல்லையா? அவர் எங்கேயோ அங்கேயும் எங்கேயும் அல்லாடிக்கிட்டு சொர்க்கமும் வைகுண்டம் கிடைக்காம அங்கேயும் எங்கேயும் அலையிறாரு சொல்லுவாங்க. அப்ப திதி செய்தா அவர் அங்க போவார்னு சொல்லுவாங்களே, எதுக்காக செய்யணும்? அங்கதான் ரகசியமே. அது கடமை. இப்ப உங்க அப்பா இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் இறந்த உடனே வேற ஒரு இடத்துல பிறந்திருப்பார், நிச்சயமா பிறந்திருப்பார், சந்தேகமே கிடையாது. சில பேர் பாருங்க, வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், சில பேருக்கு சாப்பாடே கிடைக்கும், 2 நாள் 3 நாள் கஷ்டப்படுவான். பித்ருலோகத்துல அவங்களுக்கு ஒரு நாள்ங்கிறது நமக்கு ஒரு வருஷம் கணக்கு. அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த திதி பெற்றவர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு திதி செய்கிற வழக்கம். ஏன்னா நமக்கு ஓராண்டு, அவர்களுக்கு ஒரு நாள். இப்ப நாம என்ன பண்றோம்? ஏதோ தை மாசம் சுக்லபட்சம் பஞ்சமி திதி அப்பார் போயிட்டார், அன்னைக்கு நாம திதி செய்கிற பொழுது என்ன ஆகும்? அவர் ஏற்கனவே எங்கேயோ பிறந்திருக்கார், நமக்கு ஒரு வருஷம் எடுத்து அங்க ஒரு நாள். நீங்க திதி செய்த உடனே அங்க ஒரு கம்ப்யூட்டர் செக்ஷன் இருக்கு அந்த பித்ருலோகத்துல, கணக்கு எழுதிடுவான். இன்னைக்கு அந்த பையன் திதி ஒழுங்கா செய்துட்டான், வருமானம் வந்துடுத்து. சரி, இவன் யாருக்காக பண்ணா? தேவராஜ முதலியாரா? அவர் எங்க பிறந்திருக்காரு? அங்க பிறந்திருக்கார், சோறு போடும் ஆண்டவன். யாரோ ஒருத்த கூப்பிட்டு அவனுக்கு சோறு போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், என்ன பாவம் பண்ணேனோ, சோறே கிடைக்கல இன்னைக்கு, நான் பண்ண தப்புமா. அப்போ இந்த திதி பண்ணாதவன் இருக்கானே, இவனுக்கு சோறு கிடைக்காத பாவம் அவனை போய் அடிக்கும். அதனால்தான் திதி செய்வது வழக்கம். ஏங்க இப்படி வருஷா வருஷம் திதி பண்ணிக்கிட்டே இருந்தா இது என்னைக்குதான் முடிவு? அந்த முடிகிற இடம் தான் காசி. முக்தி. காசி கஷேத்திரத்தில் போகணும். நம்முடைய மூதாதையர்களுக்கு திதி செய்கிற இடம் உத்தமமான இடம். நல்ல விஷயம் தெரிந்த புரோகிதர்கிட்ட போனோம். சும்மா தர்பியும் கிருபியும் காட்டுற இடத்துக்கு போனா பிரயோஜனம் இல்லை. ஆத்துல கிடைச்ச பெருங்காயம் தான். முறையோடு செய்ய வேணும். காசியில போய் காசி யாத்திரைன்னு ஒண்ணு உண்டு, திதியை விடுங்க. காசி யாத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி என்றால், முதலிலே ராமேஸ்வரம் செல்ல வேணும். ராமலிங்கேஸ்வரனை தரிசனம் செய்து அங்கே 108 புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் ஆடணும். இப்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. எதுல செய்தாலும் செய்யாவிட்டாலும்
கோடி தீர்த்தம் என்று ஒன்று, அது முக்கியம். அது கோவிலுக்கு உள்ள இருக்கு. அங்கே ஸ்நானமாடி ராமலிங்கேஸ்வரனை தரிசித்துக் கொண்டு அந்த சன்னதிக்கு எதிர்த்தாப்புல மணலில், கடலிலே மணல் இருக்கு, வெள்ளையா மணல். அந்த மணலை எடுத்துக்கொள்ள வேண்டும். முறையாக எடுத்துக்கொண்டு பக்தியோடு காசிக்கு போகணும். காசியிலே பஞ்சகங்கா ஸ்நானம் என்று பெயர், விரிவாக சொல்றேன். அங்கே மணிகர்ணிகை என்னும்படியான இடத்திலே இந்த மணலை கொண்டு கரைக்கணும். பிறகு அலகாபாத்துக்கு போனோம். அங்கே தூய்மையாக கங்கை வந்து கொண்டிருக்காள். அந்த கங்கையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் ராமேஸ்வரம் போய் ராமலிங்கேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்பொழுதுதான் காசி யாத்திரை பூர்த்தி. வெறும் காசிக்கு மைட்டு போறது யாத்திரை இல்லை, ராமேஸ்வரம் மட்டும் போனா இல்லை. அதே மாதிரி இது எதுக்காக, வடநாட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க எப்படி முதல்ல ஜலத்தை கொண்டு போய் ராமலிங்கேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அங்கிருந்து மணலை கொண்டு வந்து கங்கையில கரைச்சாதான் அவங்களுக்கு காசி.